ஓகே வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளே தமிழாளினால் சேனல். ஓகேவா, அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பைஸ் மணி ஆப்பில் என்னென்ன பில் பேமெண்ட் சர்வீஸ்லாம் இருக்குது, ஸோ அதில் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராஃபிட் இருக்கும், நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, நம்ம பில் பேமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஞாபகம் வரது பார்த்திங்கன்னா டிஎன்இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு தான். நிறைய பேருமே நம்மளோட கேட்டுட்டு இருக்கதான். அண்ட் தமிழிசில் அந்த அப்டேட் கிடையாது அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய செயல். ஓகேவா, அண்ட் அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னால ஸோ நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஆன்லைன் சர்வீஸ் ஊரில் பண்ணி கொடுக்குறீங்க, வீட்டிலேருந்து பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் கண்டிப்பாக தேவைப்படும். மொபைல் ரீசார்ஜுக்கு அடுத்து உங்கள்கிட்ட கேட்குறது எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ் சர்வீஸ், மணி ட்ரான்ஸ்ஃபர் அதை தாண்டியும் உங்களுக்கு ஏஇபிஎஸ் ஆதார் மூலமாக பாடுக்கிறது, அந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் கேட்பாங்க அதிகமாக. ஓகேவா, கிராமத்தில் இருக்கீங்க, இல்லை ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட ஓகேவா, நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டான அப்போ நம்மளை தமிழ் ஈஸி கொடுத்துட்ருக்கோம். பேன் கார்டு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான டிஎன்பான் சர்வீஸில் உங்களுக்கு ஏஜென்சி ஐடி கொடுத்துட்ருக்கோம். அது போல் எல்லா விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்படி இருக்கிற நேரத்தில் பில் பேமெண்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப் தேவைப்படுது அப்படின்னா, நான் என்னோட சஜஷன் எதுவாக இருக்கும் அப்படின்னா, ஸ்பைஸ் மணி அதுக்கு ஸ்பைஸ் மணிக்கு போங்க அப்படிங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா, ஸ்பைஸ் மணியில் உங்களுக்கு பில் பேமெண்ட் சர்வீஸ் பக்காவாக இருக்கும். ஓகேவா, அண்ட் கூடவே இதில் நிறைய சர்வீசஸ் இருக்குது. அண்ட் கூடவே இன்னும் நிறைய சர்வீசஸ்லாம் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதோட ஐடியை நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ஐடிக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ ஐடி கிடையாது. அண்ட் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். லிங்க்கில் கிளிக் பண்ணி எங்களை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஸ்பைஸ் மணி ஐடி எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். உங்களோட சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஷூராக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது. அண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா, அண்ட் மெயினாக ஸ்பைஸ் மணியில் இருக்கக்கூடிய அதர் சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கான்சன்ட்ரேஷன் உங்களோட இது பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஏடிஎம். ஸ்பைஸ் மணியில் ஏடிஎம் வாங்கி நீங்கள் ஏடிஎம் கார்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ரூரலில் இருக்கீங்க, இல்லை அர்பனில் இருக்கீங்க, அப்படி எந்த ஒரு ஏரியாவில் இருந்தாலும் ஏடிஎம் கார்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு தேவை ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். அண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்கிறதுல ஏஇபிஎஸ் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுனா இப்போ இருக்கிற டைமில் இதை விட ஒரு பெரிய பெஸ்ட்டான பிஸ்னஸ் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறதா என்னோட கருத்து. ஏன்னா இப்போ இருக்கிற டைமில் நம்ம பேங்க் போகவே முடியாது. பேங்க் போகிறக்கான வாய்ப்பே கம்மி தான். அப்படிங்கும்போது நமக்கு பணம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுறதாலும் சரி, நார்மலாக நான் கூகுள் பே வச்சிருக்கேன், ஃபோன்பே வச்சிருக்கேன், ஆன்லைனில் செக் பண்ணிடுவேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது அவங்களே செக் பண்ணிக்குவாங்க. இல்லை வயசானவங்க இருக்காங்க ஊரில், அவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் கம்மியாக இருக்க பீப்புள்ஸ், அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பேங்க் போய் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்கிற வகையில் நம்ம இதை பண்ணலாம். ஓகே, இதில் நம்ம ஆதார் மூலமாக பணம் எடுத்து கொடுக்கலாம், பேலன்ஸ் என்கொயரி பண்ணலாம், மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அது உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸ். அண்ட் கூடவே இந்த அக்சஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில். ஓகேவா, அண்ட் இந்த ஐடிஸ்லாம் அவங்கவுங்க 1000 2000 அந்த மாதிரிலாம் கொடுத்து வாங்குற நேரங்கள் இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையிலே இப்போ கிடைக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் ஒரே ஆப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பைஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஸ்பைஸ் பண்ணி ஐடியும் எடுத்துக்கோங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஓகேவா, அண்ட் இன்னும் நிறைய ஏஇபிஎஸ் சர்வீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதோட அப்டேட்டும் சீக்கிரமாக நம்மளோட வரப்போது. அதுவுமே உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஐடி எடுத்துட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஓகேவா, அண்ட் இதில் பில் பேமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஹோட்டல் புக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க புதுசாக இப்போது. அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. அண்ட் நீங்கள் தமிழ்நாடும் பண்ணிக்கலாம், அதுதான் மெயினான விஷயமே. இதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போது டொரண்ட் பவர் அப்படிங்கிற வந்துட்டுருக்கு. அதனால் எலக்ட்ரிசிட்டி பில் தமிழ்நாடு பே பண்ணுறக்கான ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு சில கமிஷன் பர்சன்டேஜும் கொடுத்துருப்பாங்க. கமிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 பில்லிருந்து 50 பில்லு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு 25 ரூபா கொடுப்பாங்க. 50 பில்லிருந்து 100 பில்லு போட்டிங்க அப்படின்னா 50 ரூபா கொடுப்பாங்க. அந்த மாதிரி. ஓகேவா, அத்தனை பில்லு போடணும். ஓகேவா, அத்தனை இது கிடையாது, அமௌண்ட்டுக்கு போய் இல்லை, அத்தனை பில்லு போடுறது. ஓகேவா, ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் பொறுத்தளவு எந்த ஒரு இதுலையுமே கமிஷன் தரமாட்டாங்க அப்படிங்கிறதா குறிப்பிடத்தக்க விஷயம். எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் கிடையாது, எந்த ஒரு பில் பேமெண்ட் சர்வீஸுக்கும் எந்த ஒரு கம்பெனியும் உங்களுக்கு கமிஷன் தரமாட்டாங்க, அதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா, அதுக்கப்புறம் மொபைல் ரீசார்ஜ், பேன் கார்டு அதெல்லாம் இதில் சத்தியமாக தொடாதீங்க. ஸ்பைஸ் மணியை பொறுத்தளவு அதுக்கெல்லாம் தனியாக எடுத்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதில் ப்ராப்பர் அப்டேட் கிடையாது. ஓகேவா, அதுக்கப்புறம் டிடிஹெச் ரீசார்ஜுக்கும் சேம் நான் அதே சொல்லுவேன். அண்ட் ஸ்பைஸ் மணிலாம் பண்ணாதீங்க. அண்ட் கேஸ் புக்கிங் கண்டிப்பாக அது ஒரு பெட்டரான அப்டேட்டாக இருக்கும். உங்களுக்கு புக்கிய சிலிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிட்டு தமிழ்நாடுன்னு சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துடும். அண்ட் இதில் எந்த ஊருன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் எந்த ஊர் சர்ச் பண்ணாலும் அது உங்களுக்கு 3 கேஸ் தான் இருக்க போகுது. அண்ட் மோஸ்ட்லி தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்த பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ் அண்ட் இந்தியன் கேஸ் தான். ஸோ எந்த கேஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் உங்களோட கன்சூமர் நம்பர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட இதிலே இருக்கும். அண்டு உங்களுடைய பில் இருக்கும், அந்த கேஸ் பில்லு அதிலே இருக்கும். கஸ்டமர் மொபைல் நம்பர் எடுப்பீங்க, கையில் இருக்க மொபைல் நம்பர் போட்டு கெட் பில் கொடுத்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ வந்துடும் பே பண்ணிவிட்டு. அண்ட் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு டேரெக்டாக எந்த ஒரு அமௌண்ட் வாங்க மாட்டாங்க, உங்களுக்கு இதை போட்டு போயிடுவாங்க. ஓகே, கேஸ் போட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் கேஸ் புக்கிங் பண்ணுறது. நான் அதுக்கான தனியாக வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் ரீபேமெண்ட் பண்ணுறது புதுசாக நம்ம போடுறது கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரீபேமெண்ட் பண்ணுறது பாலிசி நம்பர், டேட் ஆஃப் பர்த், கன்சூமர் மொபைல் நம்பர்லாம் போட்டு இது பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல கன்சூமர் மொபைல் நம்பர் அதெல்லாம் கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் போடுங்க. ஆனால் எல்ஐசியை பொறுத்தளவு நீங்கள் பண்ணும்போது அந்த எல்ஐசிக்கு ரிஜிஸ்ட்ரேஷனாக கொடுத்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். ஓகே, இதில் எல்ஐசி பில் பே பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்க விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பில் பே பண்ணுறது, லேண்ட்லைனு, ப்ராட்பேண்டு,
ஃபாஸ்டேக்கு, அதுக்கப்புறம் லோன் ரீபேமெண்ட் பண்ணுறது, முனிசிபல் டாக்ஸஸ் இருக்குது. அதில் சில ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் தமிழ்நாட்டுக்கு எனேபிள் ஆகலை. இதில் நிறைய சில விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே காமனாக இருக்கக்கூடியது. அண்ட் இந்த சர்வீஸ் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா வாட்டர் பில்லு, லேண்ட்லைன் பில்லு, ப்ராட்பேண்ட் பில்லு, சிலிண்டர் புக் பண்ணுறது, ஃபாஸ்டேகு, எலக்ட்ரிசிட்டி பில், ஹோட்டல், ஃப்ளைட்டு, இதுதான் ஓகேவா மெயினாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் எல்ஐசி பில்லு, இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் பிஸ்னஸ் பெருசாக பண்ண விரும்புறீங்கன்னா ஆதார் கார்டு மூலமாக பணம் எடுக்கிற பிஸ்னஸ், ஏடிஎம் கார்டு மூலமாக பணம் எடுக்கிற பிஸ்னஸ், மணி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்பைஸ் மில்லில் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய லிங்க் ஓகேவா. ஸோ ஸ்பைஸ் மில்லியே வாங்கலாம். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பெருசாக அப்கிரேட் பண்ணி கொண்டு போகலாம். உங்களுக்கு எல்லா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்டேட் பண்ணி கொடுக்க நாங்கள் இங்கே ரெடியாக இருக்கோம். அண்ட் இன்னும் நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சேனல் மூலமாக கொடுத்துருக்கோம். அண்ட் சேனலை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அண்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஐடியாஸ் வாங்கிட்டு உங்களோட பிஸ்னஸை பெஸ்ட்டாக க்ரோத் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஓகேவா. அண்ட் இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படி வீடியோஸுமே டெய்லியும் இது போல் உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் உங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் வீடியோஸ் நாங்கள் டெய்லி கொடுத்துருப்போம். உங்கள் பிஸ்னஸ் நாங்கள் கூட உறுதுணையாக இருப்போம் ஓகேவா.